அன்பார்ந்த கடக ராசி நேயர்களே, 14 முதல் ஜூன் 20, 2026 வரையிலான இந்த வாரத்தில் உங்கள் ராசியில் குருவும் சுக்கிரனும் பயணிப்பதால் வாழ்க்கையில் முன்னேற்றம், நம்பிக்கை மற்றும் மனநிறைவை அதிகரிக்கும் பல நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடும். வாரத்தின் தொடக்கத்தில் சூரியன் 11ஆம் வீட்டான ரிஷபத்தில் இருப்பதால் லாபம், நண்பர்கள் மூலம் ஆதரவு மற்றும் எதிர்பார்த்த காரியங்களில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடும். ஜூன் 15க்கு பிறகு சூரியன் 12ஆம் வீட்டான மிதுனத்திற்கு செல்வதால் ஓய்வு, ஆன்மீக சிந்தனை மற்றும் எதிர்கால திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக மாறும். சில செலவுகள் ஏற்படலாம், எனினும் அவை பயனுள்ள நோக்கங்களுக்காக இருக்க வாய்ப்பு உள்ளது. செவ்வாய் ஜூன் 18 வரை 10ஆம் வீட்டான மேஷத்தில் இருப்பதால் தொழில், வியாபாரம் மற்றும் பொறுப்புகளில் வேகம் காணப்படும். உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும். ஜூன் 18க்கு பிறகு 11ஆம் வீட்டான ரிஷபத்திற்கு செல்வதால் லாப வாய்ப்புகள் மற்றும் புதிய தொடர்புகள் அதிகரிக்கலாம். புதன் 12ஆம் வீட்டான மிதுனத்தில் இருப்பதால் பயணங்கள், திட்டமிடல், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். முக்கிய ஆவணங்கள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குருவும் சுக்கிரனும் உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருப்பது மிகச் சிறந்த அமைப்பாகும். உடல்நலம், மனநிலை, மதிப்பு, குடும்ப ஆதரவு மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். குருவின் பார்வை உங்கள் 5ஆம் வீட்டான விருச்சிகம், 7ஆம் வீட்டான மகரம் மற்றும் 9ஆம் வீட்டான மீன ராசிகளுக்கு கிடைப்பதால் கல்வி, குழந்தைகள், திருமண வாழ்க்கை, கூட்டாண்மை, அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். சனி 9ஆம் வீட்டான மீனத்தில் இருப்பதால் வாழ்க்கை பாடங்களை ஆழமாக உணரச் செய்யும் காலமாக உள்ளது. பெரியவர்களின் ஆலோசனைகளை மதித்து செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். தர்ம சிந்தனை மற்றும் இறைநம்பிக்கை அதிகரிக்கும். ராகு 8ஆம் வீட்டான கும்பத்தில் இருப்பதால் சில விஷயங்களில் பொறுமை மற்றும் நிதானம் அவசியமாகும். மறைமுகமான மாற்றங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை கற்றுத்தரலாம். கேது 2ஆம் வீட்டான சிம்மத்தில் இருப்பதால் குடும்ப பேச்சுவார்த்தைகளில் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. வார்த்தைகளில் இனிமை இருந்தால் உறவுகள் மேலும் வலுப்பெறும். மொத்தத்தில் இந்த வாரம் தன்னம்பிக்கை, குடும்ப மகிழ்ச்சி, தொழில் முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை அளிக்கக்கூடிய வாரமாக அமையும். இறை அருளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் பல நல்ல மாற்றங்களை உணர முடியும். பரிகாரம்: திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுங்கள். ஓம் நமசிவாய மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது மன அமைதி, குடும்ப ஒற்றுமை மற்றும் ஆன்மீக பலத்தை அதிகரிக்கும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து வழிபடுவது வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு சிறப்பான பலன்களை தரும்.